சாமு எதுக்கு நீ அவகிட்ட கேளு அம்மா. நான் கேட்கறது மட்டும் இல்லை, தப்பு அவள் பக்கம்னா நான் சண்டையும் பிடிப்பேன். என்னை பற்றி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. அம்மாவை பற்றி தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா சண்டை ஓடிப்பேன். அதுவே உன் தப்பு, உன் பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா உடனே மொத்துன்னு மொத்திப்பிடியேன் பார்த்துக்க. நான் எவ்வளோ பொறுமையாக போகிறது அம்மா. பொம்பளை பிள்ளை தான் ஐயா. இப்போ படத்துக்காட்டிலே சொல்லிட்டாரு, இந்த விசுவாசம் படம் பார்த்துருக்கியா, அதுலேயும் பொம்பளை பிள்ளை தானே, சத்த இறங்கி போனால் குறைஞ்சி போயிருவியா? உன்னைய போடா வாடான்னு நான் சொல்லி திட்டுறேன். திடீர்னு ஒரு நாள் கோவப்பட்டு திட்டிவிட்டேன். போடின்னு விட்டுட்டு போயிடுவியா, போடி அம்மான்னு விட்டுட்டு போயிடுவியா? விட மாட்டில்ல. என்னைக்கா ஒரு நாளைக்கு அம்மா அப்படின்னு ஓடி அறிவில்ல. அப்படித்தான் சாமி இருக்கணும். அது என்ன பொண்டாட்டினா காதலினா கோவப்பட்டுக்கிறது, ஒரே தான் வேண்டாங்கிறது தப்பு சாமி. அது உன் பக்கம் இருக்க நாயத்தை அந்த கோவத்தோட சூட்டா பேசக்கூடாது. சத்த ஆறப்போடு, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமை கழிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் எம்மா நீ செஞ்சது தப்பு, அந்த தப்புனாலதான் நான் கோவப்பட்டுக்கிட்டேன், இந்த தப்பை இனிமே செய்யாத திருத்திக்கன்னு அன்பா சொல்லிப்பாரு சாமி. சாமி கேட்கும் சாமி அந்த பிள்ளை.